நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு மெயினா அவங்க ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது எந்த விதமான பச்சை மிளகாயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெய்யும் பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணாம செய்யக்கூடியது தான் வந்து ஆம்பூர் பிரியாணி. பட் நிறைய இப்ப இருக்க ரெசிபியில மருவி வருது. பட் எக்ஸாக்ட் ஆம்பூர் பிரியாணியோட ரெசிபி உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க. பிரியாணியோட ஸ்பெஷலி ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் ஸ்பைசஸ் தான். அதுக்காக நமக்கு ரெட் சில்லி பேஸ்ட் தேவைப்படும். இதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி பிரியாணியில். ஸோ அதுக்காக ஒரு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் இப்படி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமேட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீரக சம்பா அரிசியும் ஸ்பெஷல் இன் ஆம்பூர் பிரியாணி, அது இந்த அரிசியில் மட்டும்தான் செய்வாங்க. அதனால ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு பிரியாணி அரிசியை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. குக்கர் தான் கிடையாது, நான் பட்டன் பண்ணுறதுனால நான் குக்கரில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இது பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிர் வந்து மட்டனில் இருக்க கெட்ட தன்மையை போக்கிறோம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ப்ரௌனிஷாக ஆகும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா வந்து வதங்கி அது ஸ்மெல் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணுற மாதிரி இருக்கணும். தயிர் சேர்க்கறதுனால வந்து உங்களுக்கு வெங்காயமும் ரொம்ப ஈஸியா வந்து கலர் மாறாது. இப்ப பாருங்க, அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுதை இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ஆம்பூர் பிரியாணி ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து போடவே மாட்டாங்க. பூண்டை வந்து ஃபர்ஸ்டே போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க பிரியாணியோட டேஸ்ட் இஞ்சி பேஸ்ட்ல தான் வருது அப்படின்னு நம்புறாங்க. ஸோ பூண்டை வந்து நல்லா சாட்டே பண்றதுனால அது நல்லா வதங்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ பூண்டோட காட்டம் வந்து அதிகமா இல்லாம இஞ்சியோட ஃபிளேவர் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பூண்டு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி இப்படி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணா போதும். லைட்டா சாட்டே ஆன உடனே ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குட்டி குட்டி தக்காளிங்க. நீங்க ஒரு பெரிய தக்காளினா ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு மட்டும்தாங்க பிரியாணிக்கு இதுல ஆட் பண்ணலாம். சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் அத்தன்டிக் ரெசிபியில வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்றாங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். சில்லி பேஸ்ட் வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம எடுத்துறதுனால பெரிய காரம் இருக்காதுங்க. அதனால தாராளமா நீங்க நம்ம 20 மிளகாயும் நம்ம ஆட் பண்ணாலுமே கரெக்டா வரும். சில்லி பேஸ்ட் வந்து நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு அரோமா வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோக்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போனோடையே ஆட் பண்ணலாம். என்கிட்ட போன்லெஸ் இருந்ததுனால நான் போன்லெஸ்ஸாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன். போன்லெஸ் தான் ஆட் பண்ணுங்கிற கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த சில்லி பேஸ்டோட மட்டனும் நல்லா வந்து ஓரளவுக்கு நம்ம வதக்கி அந்த ஜூஸஸ் வெளியே வர வரைக்கும் வதக்குறோம். பாருங்க, ஓரளவுக்கு வந்து மட்டன் வெந்துருச்சு. இப்போ புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா நறுக்குனதை ஆட் பண்ணி அதையும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து இது கலந்து எடுத்துக்கலாம். நம்ம 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி அப்படிங்கிற சதவீதத்தில் போடுறதுனால புளிப்பு கம்மியா இருக்கும். அதுக்காக வேண்டிதான் தயிரும் லெமன் ஜூஸும் நம்ம ஆட் பண்றோம். இப்போ தயிரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஆட் பண்றதுனால மட்டனும் வந்து நல்லா சாஃப்டா குக் ஆகும். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது நம்ம சில்லி பேஸ்ட் அரைச்ச அந்த ஜார்ல இருந்த தண்ணி 1 கப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ தட் மட்டன் கொஞ்சம் நல்லா டெண்டரா குக் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக.
இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வைக்கலாம். அந்த வேகிறதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சுட்டு ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 70% வரைக்கும் குக் ஆனா போதும். பிகாஸ் நம்ம பின்னாடி தம் வைக்க போறோம். பாருங்க, ஒரு 70% குக் ஆற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி குக் பண்றோம். ரொம்ப கலரி விட வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து குக்கர்ல வந்து அருமையா வந்து கிரேவி எல்லாம் மட்டன் எல்லாம் அருமையா வந்துருச்சு. நல்லா சுட சுட வாசனை அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நல்லா வந்து மட்டன் குக் ஆயிருக்கான்னு ஒரு அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தம்ல பெருசா வந்து மட்டன் குக் ஆகாது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தோசைக்கல்ல வந்து அடுப்புல வச்சுட்டு அதை ஃபுல்லா வைங்க. தோசைக்கல்ல நல்லா காஞ்ச உடனே நம்மளோட குக்கரை வந்து டைரக்டா இதுல வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி அதுல பேலன்ஸ் இருக்கு. என்னோட ரைஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 60 to 70% தான் நான் குக் பண்ணி வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்க ரைஸ் ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா தண்ணி நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தம்ல போடுங்க. இப்போ அந்த ரைஸையும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை விசில் இல்லாம மூடி வச்சிடலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப அத்தன்டிக்கான எம்மியான ரெசிபி. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், பிரியாணி லவ்வர், அதுவும் ஹோட்டல்ல பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இப்பயே வந்து அந்த ஹோட்டல் பிரியாணி கலர் வந்து எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் காஷ்மீரி சில்லிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தம்ல ஒரு 20 to 25 மினிட்ஸ் தாராளமா நீங்க விட்டுருங்க. தம்ல வைக்கிறப்போ தோசைக்கல் சிம்மர்ல இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு உதுரா சூப்பராக நமக்கு கடையில் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி ஆம்பூர் பிரியாணி வீட்லேயே நமக்கு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் இந்த பிரியாணியும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க. நீங்கள் வந்து இந்த சேனல்